தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் செய்து வருகிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். விசிக குறித்து திமுக எம்பி ஆராசா பேச்சிற்கு அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளார். அதான் ஏற்கனவே ஆராசா அவர்கள் தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் செய்து வருகிறார். அது ஒண்ணு. இப்ப அவர் விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை அவர் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக திமுக என்கின்ற அந்த பேரியக்கத்தை பாஜகவோடு அல்லது பாஜக பாதையில் அவர் இழுத்து செல்கிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு எழுகின்றது. ஒரு திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை அழுத்தமாக வலிமையாக பேசி வருகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், இடதுசாரி இயக்கம். இந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை அவர் விமர்சிப்பதன் மூலமாக அல்லது விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு கொட்டுவதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார், அதை நம்ம கேட்கிறோம். அப்ப விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் அவர் விமர்சிப்பதன் மூலமாக அவர் பாஜக பக்கம் இழுத்து போவதற்கு, திமுக இழுத்து போவதற்கு முயற்சிக்கிறாரா என்கின்ற ஐயம் எழுகின்றது. அந்த பின்னணியில் தான் அவர் எங்களை விமர்சனம் செய்கிறாரே ஒழிய வேற காரணம் இருப்பதாக நான் தெரியவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.